வெல்கம் டு ஹாப்பி லைஃப் பாவ் லைஃப். ரொம்ப நாள் கழிச்சு இந்த vlog நான் அப்லோட் பண்ணுறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க கொஞ்சம் டைம் ஆகிட்டு, அதனால் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலி நம்ம திருநெல்வேலி ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு வே டு ஹோம். ஈவினிங் ட்ரெயினில் தான் நாங்கள் ரீச் ஆனோம். அதனால் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ட்ரெயினில் போகிற வழியிலேயே நைட்டு டின்னரும் வாங்கி சாப்பிட்டுட்டு போயாச்சு. இங்கே அழகாக குருவி கூடலாம் கெட்டி இருந்துச்சு. ஊரில் ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது கோவில் கூட இருந்தால் தான் நாங்கள் ஊருக்கு வர்றது. அதனால் இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் இருந்துச்சு. அதனால தான் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கோம். மொட்டை மாடியில் கிடைக்கிற டைம்லாம் நான் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வருவேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் காலையில் போயிருந்தேன். அதனால் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு காற்றுலாம் வாங்கிட்டு கீழே வந்துட்டேன். மார்னிங் டீ, அதுக்கப்புறம் வடை. ஊருக்கு வந்தாலே இது ஒரு ரிச்சுவலாக இருக்கும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும். மார்னிங் காலையிலேயே அப்பா போய் வடை வாங்கிட்டு வந்துடுவாங்க. சூப்பராக டீ வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. எங்கே போனாலும் நம்ம வேலை நிற்கக்கூடாதுல, அதனால் திருப்பி பேக் டு ஒர்க். என்னோடய மத்தியான ஷிஃப்ட்னால நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய வேலை தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன ஸ்பெஷலான ஒகேஷன்னா அண்ணனோட பால் குடம் தான். அதுக்காக தான் வந்திருந்தோம். இதே மாதிரி நான் லாஸ்ட் இயரும் ஒரு vlog நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அண்ணனோட பால் குடம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இது வந்து செகண்ட் பால் குடம். அதனால் இந்த வாட்டியும் நாங்கள் மறுபடியும் சிவராத்திரி டைம் நாங்கள் போன vlog தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். எங்கள் தெருவிலே ஒரு கோவிலும் இருக்குது, அம்மன் கோவில். அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் டே எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியிலேயே கொஞ்சம் சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு ஆட்டோவில் நாங்கள் போயாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour கிட்ட ஆகும். போகிற வழியிலேயே வெயில், செம்ம வெயில் இருந்துச்சு. ஆட்டோவில் உட்காந்தனாலே என்னோடய பேக் போச்சு. ரோடெல்லாம் கொஞ்சம் மேலே கீழே இருந்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. பட் வியூ செம்ம வியூ. இப்படி சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டே நானும் அம்மா, அப்பா, அண்ணன் எல்லோரும் சூப்பராக பேசிக்கிட்டே நாங்கள் கோவிலுக்கும் போயாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இது வந்து பால்குடம் எடுக்கிற கோவிலில் கொடியேறுச்சு. மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரியும், ஊரில் இருக்கவங்க மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே கோவிலில் கொடியேறது தான் என்னன்ட்டு. கோவிலில் கொடியேறினதுக்கப்புறம் பால்குடம் எடுக்கிறவங்க 2 மார்னிங் அப்புறம் ஈவினிங் 2 வாட்டியுமே கோவிலில் போய் பூஜைக்கு போனோம். அதனால் அம்மா, அண்ணன், நாங்கள் 3 பேருமே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். இது நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் முறுக்கு, அப்புறம் டீ. இன்றைக்கி வடை ஸ்கிப், அப்புறம் தேங்காய் உடைக்கிறதுல தேங்காய் பூ இருந்தது இது. அதனால் தேங்காய் பூவும் அப்புறம் இதோ சாப்பிட்டு மத்தியானம் சூப்பராக இலை சாப்பாடு. இப்போது அண்ணனுக்கு பால் கூட முடிகிற வரைக்குமே இலையில தான் சாப்பிட்ணும். அதனால் அம்மா சூப்பராக அண்ணனுக்கு பிடிச்ச சைட் டிஷ்லாம் வச்சு சூப்பராக நாங்கள் சாப்பிட்றோம். அப்புறம் ஒரு நாள் ஆஸ் யூஷுவல் மேகி கிரேவிங் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாடா பாய்.